வைஷுவை அழைத்துக் கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு சென்று அனன்யா ஜீவாவுடன் ஏர்போர்ட் கிளம்பி சென்றான். சிறிது நேரத்தில் நால்வரும் பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் அப்பொழுதும் அனன்யாவின் அழுகை மட்டும் நின்ற பாடில்லை. அங்கு சென்று சேரும் வரை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தவள் அழுதழுது ஒரு அடியாக ஓய்ந்து போய்விட்டாள். அவள் முகத்தை பார்க்க ஜீவாவுக்கே மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் தாய் தந்தையின் இழப்பிற்கு தான் என்ன சொல்லி அவளை தேற்றுவது என்று ஒன்றும் புரியாமல் அவனும் குழப்பமான மனநிலையிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். பிளைட் அங்கே லேண்ட் ஆனதும் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்தவர்கள் ஆதி ஏற்பாடு செய்திருந்த காரில் ஏறி நேராக அனன்யாவின் வீட்டை நோக்கி சென்றனர். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் வைஷுவாலும் ஜீவாவாலும் அந்த இடத்தை பெரிதாக ரசித்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அனன்யாவின் கண்ணீர் அவர்களை என்னவோ செய்தது. ஜீவாவோ அவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்டு எவ்வளவோ சமாதானம் கூறியும் வீட்டை நெருங்க நெருங்க அவளின் அழுகை இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆதியோ, அனன்யா ப்ளீஸ் ஸ்டாப் இட், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போற? அழுது நீ உன் உடம்ப கெடுத்துக்கிட்டீனா அப்புறம் அங்க போய் மத்ததெல்லாம் யார் முன்னாடி நின்னு செய்யறது? எனக்கு எதுவுமே தெரியல ஆதி. என்ன திடீர்னு கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பவே நானும் அவங்களோட சேர்ந்து செத்து போயிடலாமான்னு இருக்கு என்றதும் ஜீவாவிற்கு கோபம் வந்து விட்டது. அனன்யா என்று அடித்தொண்டியை கிழித்து கொண்டு கத்தவும் அதில் பதறியவள் பயந்தபடியே அவனை பார்க்க, நீ சாகிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா? அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. நீ என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ சாவறத பாக்குறதுக்கா? இல்ல ஜீவா, நான் ஏதோ போதும் நிறுத்து. இதுக்கு மேல இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தனா நான் இங்கிருந்து அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவேன். உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன். சாரி ஜீவா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத பிளீஸ் என்று அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு கூற அதை பார்த்த ஆதிக்கும் வைஷ்ணவிக்குமே கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் இருவருடைய காதலை கண்டவர்களுக்கு மிக பெரும் நம்பிக்கை வந்தது. ஒரு வழியாக அனன்யாவின் வீட்டிற்கு வந்ததும் காரில் இருந்து இறங்க அங்கு யாருமே பெரிதாக ஆட்களே இல்லை. யாரோ ஒருவர் வருவதும் போவதுமாக இருந்தனர். அனன்யா கதறிக்கொண்டு வேகமாக உள்ளே ஓட அவளுடன் ஜீவாவும் வைஷுவும் செல்ல ஆதிதான் அங்கிருந்தவர்களை அழைத்து இதுவரை என்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். அதற்குள் உள்ளே ஓடிய அனன்யா தன் தாய் தந்தையை பார்த்து கதறி துடித்தாள். அந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் எல்லாம் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினர். ஆனால் எதையும் கேட்கும் மனநிலைமையில் அவள் இல்லை. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தது போல கத்தி கதறி கொண்டிருந்தவளை பார்த்த ஜீவாவிற்கே என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. முதல் முறையாக தன் மாமியார் வீட்டிற்கு வருகிறான். அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையிலா வர வேண்டும் என்று நினைத்தவன் அந்த வீட்டை நிமிர்ந்து பார்க்க அவனுக்குள் பெரிதாக ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. இவ்ளோ வசதியான வீட்டு பொண்ணா இந்த ஒண்ணுமில்லாத ஜீவாவை லவ் பண்றது? இவளோட ஸ்டேட்டஸ் ஏணி வச்சா கூட என் ஸ்டேட்டஸ்க்கு எட்டாவது போல இருக்கே என்று அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. அதை கவனித்த வைஷு அவன் அருகே வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்து, ஜீவா, இந்த மாதிரி சமயத்துல நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. இப்போ உன்னோட ஆறுதல் அரவணைப்பு எல்லாமே அனன்யாவுக்கு தேவை. இப்ப நீ வேற எதுவுமே யோசிக்காத, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். புரியுது வைஷு. இருந்தாலும் அவளோட தகுதிக்கு நான் ரொம்ப கம்மிதான் இல்ல? காதல்ல ஏதுடா தகுதி? அனன்யா உன்ன ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க. நீயும் அவங்கள லவ் பண்ற. இந்த காதலுக்கு முன்னாடி காசு பணம் எல்லாம் ஏமாத்திரம் ஜீவா என்று கூறி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தினாள். அதற்கு பிறகு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் செய்து ஒரு வழியாக அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அனைவரும் வீட்டிற்கு வந்ததும் அனன்யாவிற்கு மனதிற்குள் இனிதான் தான் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கென்று இருந்த தாயும் தந்தையும் தற்போது இல்லாமல் போய்விட்டார்கள். தன்னை நம்பி வந்த மூவரையும் இனி தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் உடனே அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பணியார்களை அழைத்து, இங்க பாருங்க, இவங்க 3 பேரும் தங்கறதுக்கு ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்க மேடம் என்றவர் ஆதியையும் வைஷுவையும் அழைத்து கொண்டு செல்ல ஜீவாவோ, ஆதி நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்று கூறியவன் அனன்யாவின் அருகில் வந்து, ஏண்டி இப்படி பண்ற? எதுக்கடி என்ன தனியா தங்க சொல்ற? இல்ல ஜீவா, நான் இப்போ எப்படி இருப்பேன்னு தெரியல. திடீர்னு எமோஷனல் ஆகி அழுவேன். நான் ஏதாவது கோவத்துல உன்னை திட்டேன்னா அப்புறம் எனக்கு தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான். இட்ஸ் ஓகே, நீ என்ன அடிச்சாலும் நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு தனியாலாம் இருக்கவே மாட்டேன் என்றதும் வேகமாக அவனை அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். போதும், சென்னையில இருந்து கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் போதுன்றதை விட அதிகமாவே நீ அழுதுட்ட.
இதுக்கு மேல ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ல இருந்து வரக்கூடாது சொல்லிட்டேன் என்று கூறியவன் அவள் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக முன்னே நடந்தான். திடீரென்று என்ன நினைத்தானோ அப்படியே நின்றுவிட்டு, இங்க உன்னோட ரூம் எங்கடி இருக்கு, நான் மாட்டு உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறப்பாரு என்று தடுமாறியதும் தான் அவளுக்கு இது தன்னுடைய வீடு என்பதே ஞாபகத்திற்கு வந்தது. நான் கூட்டிட்டு போறேன் ஜீவாவா என்று மாடிக்கு அழைத்து சென்று ஒரு அறைக்குள் நுழைந்ததும் அந்த அறையை பார்த்தவனுக்கு தலை சுற்றி மயக்கம் வராத குறைதான். அனன்யா, இத உன்னோட ரூமா? ஆமாண்டா. நம்ம சென்னையில இருக்க மொத்த வீடே இந்த ரூம் அளவுக்கு தான் இருக்கும் இல்ல? இப்ப எதுக்கடா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லடி, இதுக்கு மேல என் மனசுல வச்சிருந்தா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போலதான் இருக்குது. என்னாச்சு ஜீவா? இல்ல, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிட்டுட்டு நைட்டு பேசிக்கலாம். சரி என்றவள் குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அங்கிருந்த இன்னொரு குளியல் அறைக்குள் சென்று ஜீவா குளித்து முடித்து தயாராகி வந்தான். அதே நேரம் ஆதியும் வைஷுவும் குளித்து முடித்து தயாராகி கீழே வரவும் நால்வருக்கும் இரவு உணவு அங்கு சுட சுட பரிமாறப்பட்டது. அதுவும் முழுக்க முழுக்க அனைத்துமே இந்தியன் ஃபுட்டாக இருந்ததில் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது ஆதியோ, எப்படி நீங்க கரெக்டா இந்தியன் ஃபுட்டா செஞ்சிருக்கீங்க? அனன்யா மேடம் தான் சொல்லியிருந்தாங்க சார். ஓ, இவ்ளோ கஷ்டத்திலேயே இவளுக்கு நம்மளை பத்தின கவலை இருக்குது பாரு என்று வைஷுவிடம் கூறியவன் பின்பு அனன்யாவை பார்த்து, தேங்க்யூ அனன்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஃபுட். என்ன ஆதி, எனக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நான் பார்த்து செய்ய மாட்டேனா? சரி, எல்லாரும் சாப்பிடுங்க என்று கூறிய அனன்யாவோ சரியாக சாப்பிடாமல் தட்டை நோண்டி கொண்டிருக்க, ஜீவா யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. பட்டென்று அவள் தட்டை தன் அருகில் இழுத்துக்கொண்டு அதிலிருந்த டிஃபனை அவளுக்கு எடுத்து ஊட்டிவிட்டான். அதில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஜீவாவை பார்த்தவள், ஜீவா என்றதும், நீ எதுவும் பேசாத, அமைதியா சாப்பிடு. கிளம்புனதுல இருந்து இன்ன வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. இப்படியே இருந்தினா உன் உடம்பு என்னத்துக்காகண்டி என்று கூற அதை பார்த்த ஆதிக்கு ஜீவாவின் மேல் பெரிய அளவிற்கு நம்பிக்கை வந்தது. பின்பு அவர்கள் இருவரும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு விட்டு, ஓகே அனன்யா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாங்க ரூமுக்கு போறோம். ஓகே ஆதி என்று கூறியதும் வைஷ்ணவியை அழைத்துக் கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் ஜீவாவோ அனன்யாவை திருப்தியாக சாப்பிட வைத்து பின்பு தானும் சாப்பிட்டு முடித்து அவனை அழைத்துக் கொண்டு தங்களது அறைக்குள் நுழைந்தான். மெதுவாக மெத்தையில் சென்று அமர்ந்தவன் அவளை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு அவள் தலையை கோதியபடி, அனன்யா என்று அழைக்க, என்ன ஜீவா, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்றன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுடி. நான் என்னதான் உனக்கு ஆறுதல் சொல்லானோ, உன்னோட இழப்பு ரொம்ப பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இந்த உலகத்தை விட்டு போனவங்களை நினைச்சு நீ ஏன் உன்னோட உடம்ப வருத்திக்கிற? உனக்காக நான் இருக்கேன்டி, தயவு செஞ்சு அதை எந்த காலத்திலயும் மறந்துடாத என்றதும், இப்போதைக்கு இன்னும் என் உடம்புல உயிர் இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான் ஜீவா. நீயும் இல்லனா இந்நேரம் நான் என்ன பண்ணி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்படியெல்லாம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அந்த கடவுளுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவரு என் கண்ணுல உன்னை காட்டி இருக்காரு, உன்னை காதலிக்கவும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்நேரம் நான் அனாதையா நின்றுப்பேண்டா என்று கலங்கியவன் கண்களை துடைத்து விட்டவன், ஆனா எனக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் இருக்குடி என்றான். எதுக்கு என்றவள் வேகமாக எழுந்து அமர்ந்து அவன் முகத்தை பார்க்க, இல்ல உன்னோட ரேஞ்ச் தெரியாம உன்னை லவ் பண்ணிட்டேன், அதான். என்னடா சொல்ற? ஆமா, நீ இவ்ளோ வசதியான வீட்டு பொண்ணா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு கண்டிப்பா நான் ஈக்குவலான ஆளே கிடையாதுடி. இப்போ எதுக்கட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுல உன் தகுதிக்கேத்த ஆள் நான் கிடையாதுன்னு இப்பதான் தெரியுது. உங்க அம்மா அப்பா ஏன் இந்த கல்யாண விஷயத்துல இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஜீவா, தேவையில்லாம பேசாதடா, எனக்கு பயங்கரமா கோவம் வருது. இல்லடி, நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். நிஜமாலுமே இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குது. நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் ஃபுல்லா சந்தோஷமா வச்சு காப்பாத்த போறேன்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இந்த அளவுக்கு வசதியா இல்லாட்டினாலும் ஒரு கௌரவமான வசதியில கண்டிப்பா உன்னை நான் பாத்துக்க வேண்டி என்று கூறியவனை வேகமாக தாவி இறுக்கமாக அணைத்து கொண்டவள், எனக்கு நீ மட்டும்தான் ஜீவா வேணும். நீ என் பக்கத்துல இருத்தினா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. நீயும் உன்னோட காதல் மட்டும் தாண்டா எனக்கு வேணும், வேற எதுவுமே தேவையில்லை என்று கூறியவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்து, என்னைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ கவலைப்படாத. சரிவா, இப்ப கொஞ்ச நேரம் தூங்கலாம்.
என்று அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு படுக்க கொள்ள அவனது அணைப்பினில் அவள் சீக்கிரமாகவே உறங்கிவிட்டாள். அவனும் அவளை அணைத்து கொண்டே நிம்மதியாக கண்மூடினான். அடுத்த நாள் காலை வழக்கம் போல அனைவருக்கும் பொழுது விடிய வைஷுவும் ஆதி மட்டும் காலையிலேயே எழுந்து வெளியில் வந்து அங்கிருந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு சுட சுட டீ வரவும் அதை வாங்கி குடித்தபடியே அங்கிருந்த கார்டனில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் அனன்யா ஜீவா இருவரும் குளித்துவிட்டு தயாராகி கீழே வந்து வைஷு ஆதி எங்கே என்று கேட்க, அவர்கள் கார்டனில் இருப்பதாக கூறியதும் இவர்களும் கார்டனுக்கே வந்தனர். பின்பு அவர்களுக்கும் டீ எடுத்து கொண்டு வந்து கொடுத்து வைத்து செல்ல அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டனர். வாங்க, என்ன ஜீவா நல்லா தூணிங்களா என்று கேட்க, ஓகே வைஷு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதான் என்று கூறவும் உடனே ஆதியை பார்த்தவள், சரியாதி நம்ம எப்ப திருப்பி கிளம்புவோம் என்று கேட்க அனன்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன வைஷு, நேத்துதான் இங்க வந்திருக்கோம், அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புறத பத்தி பேசுற? அப்படி இல்ல, வீட்டுல குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம்ல அதான். புரியுது வைஷு, அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இங்க இருக்கலாம் இல்ல? முதல் தடவையா இங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊரை கூட சுத்தி காட்டாம உங்களை எப்படி கூட்டிட்டு போறது? என்ன அனன்யா பேசுறீங்க? இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஊரை சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சுத்தமா கிடையாது. அதுவும் இல்லாம நாங்க தனியா போறோம்னு யார் சொன்னது? உங்களையும் சேர்த்துதான் அழைச்சிட்டு போக போறோம். என்ன சொல்ற வைஷு? ஆமா அனன்யா. ஹாதி, நீங்க சொல்லுங்க, அப்பதான் உங்க ஃப்ரெண்டு நம்புவாங்க. ஆமா அனன்யா, நீங்க தனியா இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல, அது சேஃபாவும் தோணல. இவ்வளோ பெரிய வீட்டுல நீ மட்டும் தனியா நினைச்சு பார்க்கவே முடியாது. சோ நீ எப்பவும் போல சென்னைக்கு வந்து ஜீவா கூடவே இரு. வீட்டுக்கு போன உடனே ஒரு நல்ல நாளா பிக்ஸ் பண்ணி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். என்ன ஆதி, இப்போ உடனே கல்யாணம் பண்றது ரொம்ப அவசியமா என்றதும் ஜீவாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன அனன்யா, எதுக்கு இப்படி சொல்ற? இல்லடா, இப்பதான் அம்மா அப்பா இறந்திருக்காங்க அதான். உடனே வைஷு குறுக்கே வந்து, இங்க பாருங்க அனன்யா, இந்த மாதிரி துக்கம் நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்ல காரியம் செய்யறோம்னு சொல்லுவாங்க. அது ஏன் உங்க கல்யாணமா இருக்க கூடாது? உங்க அப்பா அம்மாக்கு உங்களோட கல்யாணம் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலனாலும் நீங்க ஆசைப்பட்டபடியாவது உங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. சோ பிளீஸ், நீங்க அதெல்லாம் தள்ளி போட வேண்டாம், சரியா? எனக்கு புரியுது, இருந்தாலும் என்றதும் உடனே ஆதி, அனன்யா, நாங்க எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல? ஆமா ஆதி, அப்ப நாங்க சொல்றத மட்டும் கேளு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு யாரோ காரை நிறுத்திவிட்டு உள்ளே வருவதை பார்த்த அனன்யா வேகமாக எழுந்து நின்று, அங்கிள் வாங்க என்று அழைக்க, அனன்யா எப்படி இருக்கமா? ஏதோ இருக்கேன் அங்கிள். என்ன திடீர்னு இவ்வளவு காலையிலே வந்திருக்கீங்க? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்குதுமா, அதுக்காகத்தான் வந்தேன். சரி உட்காருங்க என்றதும் அவரும் அங்கு அமர்ந்து விட, அப்பொழுது ஆதி அனன்யாவிடம், யார் இவரு என்று கேட்க, இவர் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆதி, எங்க ஃபேமிலி லாயர். ஹலோ சார், ஐ எம் ஆதித்யவர்மன். நைஸ் டு மீட் யூ ஆதி என்றார். உடனே ஆதியோ அனன்யாவிடம், சரி அனன்யா, நானும் வைஷுவும் உள்ள இருக்கோம். லாயர் சார் வந்திருக்காருனா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும் என்றதும், பிளீஸ் ஆதி, தயவு செஞ்சு என்ன மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாரும் போகாதீங்க என்று கூறவும் மீண்டும் அமைதியாக அங்கேயே அமர்ந்து விட்டான். உடனே ஜீவா அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அதை பார்த்தவர், அனன்யா இது யாரு? அங்கிள், இது ஜீவா, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிஜமாவா? ஆமா அங்கிள், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அப்படியா? சூப்பர் அனன்யா. ஆனா உங்க அப்பா அம்மா இருந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல? ஆமா அங்கிள், அவங்களோட எய்மே வேற. எனக்கு புரியுதுமா, இதுல இந்த அளவுக்கு சீரியஸான பிரச்சனையாவ காரணமே உன்னோட அம்மா மட்டும்தான். ஆனா உங்க அப்பாவுக்கு அப்படியெல்லாம் துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு தான் பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா உங்க அம்மாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லாத ஒரே காரணத்தினால அவர் அமைதியா இருக்க வேண்டியதா போச்சு. அத உங்க அம்மா ரொம்பவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவே பிஹேவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே அங்கிள், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்போ என்ன ஆக போகுது? சரிடா, உங்க அப்பா ஆல்ரெடி எல்லா உயிலுமே எழுதி வச்சுட்டாரு. அவங்க 2 பேர் காலத்துக்கு அப்புறம் அவங்களோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே உன்னோட பேருக்கு தான் வரும். அங்கிள், இப்போ எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா, என்னோட கடமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பொறுப்பெல்லாம் தூக்கி என் தலைமையில வச்சுட்டு சுத்த முடியும் சொல்லு?
இருந்தாலும் இவ்ளோ பெரிய பொறுப்பை என்னால ஏத்துக்க முடியாது அங்கிள். இவ்ளோ நாள் நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரியே பாத்துக்கோங்களேன் ப்ளீஸ். இல்ல அனன்யா, நீ சொல்றது ரொம்ப தப்பு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பை கண்டு பயந்து ஓடுவ? இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வேற சொல்ற. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இத பொறுப்பா எடுத்து நடத்தணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ அப்படியே மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணலாம். இல்ல நான் இந்தியாவுல போய் செட்டில் ஆக போறேன்னு நீ முடிவு பண்ணியிருந்தீனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ நம்ம சேல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் என்றதும் ஒன்றும் புரியாமல் சிறிது நேரம் அனன்யா அமைதியாக குழப்பத்தில் அமர்ந்திருக்க அதை பார்த்த ஆதியோ, லாயர் சார், நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் அனன்யாவுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ யோசிச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவா. யா ஷியோர் மிஸ்டர் ஆதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அனன்யா, நல்லா யோசிச்சு நல்ல விதமா ஒரு முடிவெடு, சரியா? ஓகே அங்கிள். அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கமா. இப்பவே எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன் பேர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த டாக்குமெண்ட்ஸை நான் வச்சுட்டு என்ன பண்ண போற சொல்லு? இது உன்கிட்டயே இருக்கட்டும், அதுதான் நல்லது. மத்தபடி நீ யோசிச்சு எனக்கு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே மிஸ்டர் ஆதி, see you later. மிஸ்டர் ஜீவா, பாய். ஓகே சார் என்றதும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அப்பொழுது அனன்யா எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதி, அனன்யா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ண போற? லாயர் சார் கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு நாளைக்கு கூட முடிவு சொல்லு. இல்ல ஆதி, நிஜமாவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. ஏன்னா இங்க எனக்கு யாருமே இல்ல, ரிலேட்டிவ்ஸ் கூட கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸுமே என்ன இன்டென்ஷன்ல என் கூட பழகுறாங்கன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால எனக்கு இங்க யாரையுமே பிடிக்கல ஆதி. சோ அதான் மொத்த ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்ணிட்டு இந்தியால வந்து செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். என்ன ஜீவா, நான் சொல்றது ஓகே தானே? ஓகேடி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய். குட் ஐடியா அனன்யா, நீ யோசிச்சது சரியாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் உடனே நடக்குமா? இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஆமா ஆதி, நான் அங்கிள் கிட்ட இத பத்தி பேசணும். அவர் சொன்னா கண்டிப்பா சீக்கிரமா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சரி, அப்போ நீ அவர்கிட்ட பேசு. அதுக்கு முன்னாடி இப்ப கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா என்று கேட்க அனன்யா தயக்கமாக ஜீவாவை பார்க்க உடனே அவனும், ஆமா ஆதி, ஆதி சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். வீட்லயே இருந்தா நீ இப்படித்தான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்ப. சரிடா, போலாம் என்றதும் அவர்கள் அறைக்கு சென்று அழகாக தயாராகி 10 நிமிடத்தில் கீழே வந்தவர்கள் பின்பு டிரைவரை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றனர். நேராக ஒரு ரெஸ்டாரண்டிற்கு தான் சென்றார்கள் காலை உணவை சாப்பிடுவதற்காக. அந்த இடத்தை எல்லாம் மிகவும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தாள் வைஷு. வைஷு, என்னடி இப்படி பாத்துட்டு வர? ஆதி, இந்த அமெரிக்காவெல்லாம் நான் சினிமாலையும் டிவிலையும் தான் பாத்திருக்கேன். ஆனா இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னை எங்கேயாவது வச்சு ஒரு 2-3 போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க ஆதி, பிளீஸ். அவ்வளவுதான விஷயம். உன்னோட இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டியதுதான் என்னோட கடமையே என்று கூறிவிட்டு பின்பு அவர்களை அழைத்து கொண்டு ரெஸ்டாரண்டிற்குள் சென்றவர்கள் காலை உணவை அவர்களுக்கு தகுந்தபடி ஆர்டர் செய்து திருப்தியுடன் சாப்பிட்டு முடித்தனர். பின்பு அங்கு பக்கத்திலேயே இருக்கும் 2-3 இடங்களை சுற்றி பார்த்து விட்டு அனன்யாவை கூட்டிக் கொண்டு காட்ட வைஷுவும் ஜீவாவும் ஆச்சரியமாக பார்த்தனர். பின்பு மாலை நேரம் ஆகும் பொழுது வீட்டிற்கு வந்தவர்கள் அன்று முழுவதும் அலைந்து திரிந்ததில் அலுப்பாக இருக்க நேரத்துடனேயே இரவு உணவை முடித்துக் கொண்டு தங்கள் அறைக்கு சென்று விட்டனர் தூங்குவதற்காக. அடுத்த நாள் காலை அதே லாயர் திரும்பவும் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது அனன்யாவின் முடிவை கேட்க அவளோ, அங்கிள், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சேல் பண்ணிட்டு இந்தியாவோட போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றால். ஆல்ரெடி உன்னோட கம்பெனி, உன்னோட வீடு, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்கிக்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அனன்யா. ஓகே அங்கிள், இதெல்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம நினைச்சா ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் அதிகம், அதனால ஒரு 1 or 2 or 3 days ஆகும். ஓகே அங்கிள், அப்படின்னா எல்லா ப்ரொசீஜருமே நான் இருந்து முடிச்சுட்டே கிளம்புறேன். ஓகே அனன்யா என்றவர் அங்கிருந்து கிளம்பி அதற்கான வேலையில் இறங்கிவிட அடுத்தடுத்து வந்த 3 நாட்களுமே கடகடவென்று ஓடியது. ஒரு வழியாக அனைத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளும் முடித்து அனன்யாவின் அக்கவுண்டுக்கு மொத்த பணமும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு இந்த ஊருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதே அவள் கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. அதை உணர்ந்து கொண்ட ஜீவா, இங்க பாரு அனன்யா, நீ இந்த அளவுக்கு வருத்தப்படாத.
நம்ம அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு டைமாவது இங்க வந்துட்டு போகலாம். அதான் உங்களோட வீடு மட்டும் சேல் பண்ணாம தானே வச்சிட்டு இருக்க. நம்ம ஸ்டே பண்ணிட்டு போலாம். அதுவே எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. ஆமா ஜீவா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை மட்டும் தான் இங்க விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு கல்யாணமாக்கி நாளை பின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா, ஆமா இந்த ஊர்ல தான் இருந்தேன்னு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிறத சுத்தி காட்டணும்னா கூட சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் இல்லையா? எத்தனை நாள் குழந்தைங்களை ஹோட்டல்ல வச்சுட்டு தங்க முடியும் என்று அவள் பேசியதை பார்த்தவனுக்கு கண்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னடி அதுக்குள்ள குழந்தைங்க வரைக்கும் போயிட்ட? ஆமா ஜீவா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம குழந்தைய பெத்துக்கணும்டா. அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும்டி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கல்யாணம் ஆகாட்டினாலும் குழந்தை பெத்துக்கலாம். நீதான் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் பக்கத்துல வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடிப்பாவி, ஆனாலும் இது நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலடி. ஆரம்பத்துல உன்கிட்ட பேசும்போது மட்டும் எரிச்செறிஞ்சு விழுந்த, இப்போ எப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அப்போ எனக்கு நீ யாரோ, ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்ல. நீ தான் எனக்கு எல்லாமே. உன்கிட்ட நான் எப்படி அப்படி பேச முடியும் சொல்லு? நீ கவலைப்படாதடி, உங்க அப்பா அம்மா மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டான்னு அவங்க நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவேன் என்று அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி கூற, அதை வைஷுவோ டக்கென்று தனது செல்போனில் புகைப்படமாக பதிவு செய்து கொண்டாள். பிறகு அன்று இரவு அவர்களுக்கு பிளைட் இருந்ததனால் பகல் வேறு எங்கும் போகாமல் நன்றாக தங்களது வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டனர். இரவு நேரம் ஆனதும் ஏர்போர்ட்டுக்கு செல்வதற்காக அனன்யாவிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் பேக் செய்து அந்த வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டவள் மீதி எதையும் எடுக்கவில்லை. அங்கிருந்து வரும்பொழுது ஏதோ ஒரு அழுத்தம் அவள் மனசை கொடிக்கொண்டது. இருந்தாலும் இனி தன்னுடைய வாழ்க்கை ஜீவாவுடன் மட்டுமே என்று தீர்மானமாக முடிவெடுத்துக் கொண்டவள் ஏர்போர்ட்டில் அவனை கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தோள்களில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் அவர்கள் பிளைட்டுக்கான அறிவிப்பு வரவும் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று ஒரு வழியாக பிளைட்டிலும் ஏறி அமர்ந்து விட்டனர். பிளைட் அங்கிருந்து புறப்படும் பொழுது அனன்யாவின் கண்களில் இருந்து லேசாக கண்ணீர் திரண்டது. அதை துடைத்துவிட்ட ஜீவா, இனிமே நீ தமிழ்நாட்டு பொண்ணு, தமிழ்நாட்டு மருமக, மறந்துடாத. ஆனாலும் இந்த ஊரு உன்னோட ஊரு தான், அதையும் நீ மறந்துடாத. அப்பப்போ உன்னை நான் இங்க கூட்டிட்டு வருவேண்டி, நீ கவலைப்படாத. எனக்கு புரியுது ஜீவா, தேங்க்யூ சோ மச். ஐ லவ் யூ டா. லவ் யூ டூ அனன்யா என்றவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு அப்படியே இருவரும் கண்மூடினர். ஒரு வழியாக அவர்கள் இந்தியா வந்தவுடன் ஆதி அங்கு பார்க் செய்திருந்த காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை அழைத்து கொண்டு நேராக ஜீவாவின் வீட்டிற்கு தான் சென்றான். அப்பொழுது ஜீவா, ஆதி ஒரு வாட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாமே, இது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இல்லைல்ல என்று கூறவும் உடனே அனன்யாவும், ஆமாதி ஒரு டைமாவது வந்துட்டு போயேன் பிளீஸ் என்று கட்டாயப்படுத்த உடனே வைஷுவும், வாங்காதி போய் சும்மா வச்சோம் தலை காட்டிட்டு வந்துடலாம் என்று அவனை வற்புறுத்தி அழைத்து கொண்டு உள்ளே வந்தனர். வீடு பார்ப்பதற்கு கொஞ்சம் சிறியதாக இருந்தாலும் அவ்வளவு அழகாக நீட்டாக இருந்தது. அங்கு இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, அனன்யா சந்தோஷமா தான் இருந்திருக்கா. ஜீவாவும் அவளை அந்த அளவுக்கு பார்த்திருக்கான் போல இருக்கு இல்லையா? சரி, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றதும் ஜீவாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அனன்யா, நீ காஃபி போட போறியா? ஏண்டா, எனக்கு என்ன காஃபி போட தெரியாதா? ஒரு நாள் கூட நீ எனக்கு போட்டு கொடுத்ததே இல்லையேடி. எப்பவும் நான் தானே உனக்கு போட்டு தருவேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு ஆதி வைஷம் எல்லாம் வந்திருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. நீ இங்கே உட்காந்துக்கோ, நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன் என்று அவன் பதறி அடித்தபடி கிச்சனுக்கு ஓட பார்க்க அவனை தடுத்த வைஷுவோ, ஹலோ ஜீவா, நீயும் இங்கே உட்காரு, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். நோ வைஷு, நீ கெஸ்ட், உன்னை எப்படி காஃபி போட வைக்க முடியும்? ரொம்ப சீன் போடாத, போடா என்று நேராக கிச்சனுக்கு செல்ல, இந்த அவமானம் உனக்கு தேவையா என்று அனன்யா கேட்டுவிட்டு, நானும் போய் வைஷு கூட காஃபி போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க என்று கூறிவிட்டு அவளும் கிச்சனுக்கு ஓடினாள். பின்பு வைஷு எப்படி காப்பி போடுகிறாள் என்பதை கவனமாக பார்த்து கொண்டாள். அதே நேரம் ஜீவா அமைதியாக அமர்ந்திருக்க அப்பொழுது ஆதியோ, ஜீவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி கேக்குறீங்க ஆதி? எனக்கு ஒன்னும் புரியலையே. உன்னோட மேரேஜ் பத்தி தான், உன்னோட ஃபியூச்சரை பத்தி தான். அத பத்தி இன்னும் நான் எதுவுமே டிசைட் பண்ணல. சரி, இப்ப நீ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஓகே தான். பட் நீ ஏன் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அட என்ன ஆதி நீங்க,
அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இருந்தா நான் எப்பயோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேனே. என்ன பேசுற ஜீவா? இப்போ அனன்யா கிட்ட இருக்கிறது மொத்தமும் உனக்கு தானே. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா ரன் பண்ணுங்க. ஏன் புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அது தப்பில்லையாதி, அது அவளோட ப்ராப்பர்ட்டி. அதுல போயிட்டு நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? எனக்கு என்னவோ நான் சொல்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தேவலாம்னு தோணுது. இல்லாதி, எனக்கு என்னவோ இத பத்தி யோசிக்கவே வேண்டாம்னு தோணுது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த அனன்யா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அப்பொழுதுதான் ஆதியின் திட்டமும் அவளுக்கு புரிந்தது. ஆதி சொல்ற மாதிரி பேசாம ஒரு பிசினஸ் ஜீவாவுக்கு வச்சு கொடுத்துட்டா எங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். நாங்களும் எல்லார் முன்னாடியும் கௌரவமா சந்தோஷமா தலை நிமிர்ந்து வாழ்வோம் என்று முடிவெடுத்தவள் அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் துணிந்து விட்டாள். பிறகு அனன்யாவும் வைஷுவும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவர்கள் பின்பு அங்கிருந்து புறப்பட தயாராயினர். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்ல அம்மா கிட்ட பேசிட்டு நல்ல நாள் பார்த்து மேரேஜ் டேட்ஸ்க்கு பிக்ஸ் பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி சாரீஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு 2 days பிஃபோரா முடிச்சிடலாம். ஓகே ஆதி என்று ஜீவா கூற வைஷு ஜீவாவை பார்த்து, அப்புறம் என்ன, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஜாலியா இருங்க, இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஜீவா, நீ கவலையே படாத, உன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு முன்ன நின்னு செய்வேன். அத நீ சொல்லவே தேவையில்ல வைஷு, எனக்கே தெரியும். அப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். எப்படா வீட்டுக்கு போவோம், குட்டி பசங்களை பாப்போம்னு இருக்குது. ஆமா, எனக்கும் பசங்களை பாக்கணும் போலதான் இருக்கு. அப்படின்னா இந்த சண்டே வீட்டுக்கு வாங்க 2 பேரும். வரேன் வைஷு. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன் என்று அவர்கள் காரில் ஏறி செல்ல பின்பு மீண்டும் உள்ளே வந்தவன் கதவை சாத்திவிட்டு அனன்யாவை அழைத்துக் கொண்டு தங்களது பெட்ரூமிற்குள் நுழைந்து, சரிடி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நான் டின்னருக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். இல்லடா ஜீவா, எனக்கு எப்படி டயர்டா இருக்கோ அதே மாதிரி தானே உனக்கும் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், ஆர்டர் போட்டுக்கலாம், ஓகேவா? அதுவும் சரிதான், எனக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, நாளைக்கு ஆபீஸ்க்கு வேற போகணும். சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் ஆர்டர் போடுறேன் என்று கூறியதும் அவளும் அவளது ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து விட்டு வந்தவள், சரி இப்போ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, ஆர்டர் வந்துச்சுன்னா நான் ரிசீவ் பண்றேன். சரிடி, லென்ஸ்ல யாரு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா டோர் ஓபன் பண்ணு, சரியா? நான் பாத்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா என்று அவளை அனுப்பி வைக்க அதற்குள் அவர்களுக்கான உணவு பார்சலும் வந்து சேர்ந்தது. அதை வாங்கி டைனிங் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு இருவருக்குமான பிளேட்டை, தண்ணி அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தவள் ஜீவாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். அவனும் குளித்து முடித்து விட்டு வெளியே வந்து, டிஃபன் வந்துருச்சா? ஆமா ஜீவா. அப்ப சாப்பிடலாமாடி? வாடா, உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று இருவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடித்து விட்டு தங்களது அறைக்கு சென்றனர் உறங்குவதற்காக. அப்பொழுது ஜீவாவின் அருகில் படுத்திருந்த அனன்யா மெதுவாக அவனது கையை எடுத்து அதில் தலையை வைத்து படுத்தவள், ஜீவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம்டி, சொல்லு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாது? என்னடி சொல்ற? ஆமாண்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கேயே நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கலாம். என்னடி நீ என்னென்னவோ சொல்ற? நான் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? அது எனக்கு ஞாபகம் இருக்குடா, உன்னோட திறமை மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் திடீர்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி? என்ன ஜீவா, அதான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த பணம் எல்லாம் அக்கௌண்ட்ல தானே கிடக்கு, அதை எடுத்து வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. இல்ல அனன்யா, அது ரொம்ப தப்பா இருக்கும். அது உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வித்து அதுல கிடைச்ச பணம், அது முழுக்க முழுக்க உனக்கு தான் சொந்தம். அதுல நான் உரிமை கொண்டாடுறது தப்பு. என்ன ஜீவா, இப்போ நீயும் நானும் வேற வேறன்னு சொல்ல வரியா? சேச்சே, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அப்போ பண விஷயம்னு வரும்போது நீ அப்படித்தானே சொல்ற. இந்த பணத்தை எல்லாம் நான் மட்டுமே வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன்? நம்மோட புது லைஃப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? உங்க வீட்ல வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? அவங்க முன்னாடி நம்ம கௌரவமா வாழ்ந்து காட்டணுமா வேண்டாமா? அதெல்லாம் ஓகேதான், ஆனா எனக்கு என்னவோ இது சரியா தோணல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஜீவா, பிளீஸ். சரிடி, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ ரொம்ப மணி ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு. சரிடா என்றவள் அவன் மார்பிலேயே படுத்து அப்படியே உறங்கிவிட்டாள்.
அனன்யா சொன்னதை யோசித்துக் கொண்டே இருந்தவனுக்கும் கண்கள் சொருக அப்படியே உறங்கிவிட்டான்.